நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு உலக மூளைக்கட்டி தினமா அனுசரிச்சிட்டு இருக்கோம். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2000 ஆண்டுல ஜெர்மன் மூளைக்கட்டி சங்கத்தால இந்த தினம் முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. மூளைக்கட்டிகள் பற்றின விழிப்புணர்வை உலகளவுல மக்களிடம் ஏற்படுத்துறதும், இந்த நோயால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதும் இந்த நாளோட முதன்மை நோக்கமா இருக்கு. உலக மூளைக்கட்டி தினத்தோட முக்கிய நோக்கமா கருதப்படுவது எது அப்படின்னா, மூளைக்கட்டியை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது சிகிச்சையை எளிதாக்கி உயிரை காப்பாற்ற உதவும் அப்படிங்கிறது இந்த நாளோட நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நோய் குறித்த விரிவான மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு போதிய நிதி உதவி மற்றும் கவனம் கிடைப்பதை உறுதி செய்யறதும் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சந்திக்கும் சவால்களை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தேவையான மன ரீதியான மற்றும் மருத்துவ ரீதியான ஆதரவை வழங்குறதும் இந்த உலக மூளைக்கட்டி நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. மூளைக்கட்டியின் அறிகுறிகள் அதோட அளவு மற்றும் மூளையில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் மாறுபடுது. தொடர்ச்சியான மற்றும் கடுமையான தலைவலி, குமட்டல் மற்றும் வாந்தி, வலிப்பு அல்லது சுருக்கங்கள் ஏற்படுதல், பார்வை மங்குதல், பேசுவதில் அல்லது கேட்பதில் சிரமம், உடல் சமநிலைமையின்மை மற்றும் நினைவாற்றல் குறைபாடு இருக்கிறது இந்த மூளைக்கட்டியோட அறிகுறிகளா கருதப்படுது. இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னா, மருத்துவர்கள் நோயாளியின் வயது மற்றும் கட்டியின் தன்மையை பொறுத்து சிகிச்சை அளிக்கிறாங்க. அறுவை சிகிச்சை அளிக்கிறதா இல்லனா கதிர்வீச்சு சிகிச்சை போதுமா, ஹீமோதெரபி கொடுக்கணுமா அப்படிங்கறத மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. ஜூன் 8ஆம் தேதியான இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எதனால நாம உலக மூளைக்கட்டி தினமா அனுசரிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 8ஆம் தேதியான இன்னைக்கு உலக பெருங்கடல்கள் தினமா நம்ம சர்வதேச அளவுல அனுசரிச்சுட்டு வரோம். 1992ஆம் ஆண்டு கனடா நாடு முன்மொழிந்த இந்த தினத்தை 2008ஆம் ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. மனித வாழ்க்கையில பெருங்கடல்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துறதும், கடல் வளங்களை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை உலகளவுல ஏற்படுத்துறதும் இந்த நாளோட முதன்மை நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடலை நம்ம பாதுகாக்கணும். பிளாஸ்டிக் மாசுபாட்டிலிருந்து கடலையும் அதுல வாழக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்கிறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பெருங்கடல்களை பராமரிக்கிறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் உணவு மற்றும் வேலைவாய்ப்பு ஆதாரமாக விளங்கக்கூடிய கடல் வளத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. கடல்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களை அழிச்சிட்டு இருக்கு. மீன் வளத்தை அதன் இயற்கை உற்பத்தி திறனை விட அதிகமாக சுரண்டது, வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பதால் கடல் நீர் அமிலமாக மாறி பவளப்பாறைகளை அழிக்கிறது. இது எல்லாமே கடல்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய சவால்களா இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நாம என்ன செய்யணும், நம்மளோட கடமைகள் என்ன அப்படின்னா, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கிறது மிக முக்கியமான கடமையா இருக்கு. கடல்ல பிளாஸ்டிக் சேர்றதை தடுக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான வழியா இருக்கு. சுற்றுலா செல்லும் போது கடற்கரை பகுதிகளில் குப்பைகளை வீசாம இருக்கிறது நம்மளோட முக்கிய கடமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடல் வளத்தின் முக்கியத்துவம் பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்றதோ நம்மளோட முக்கிய கடமையா நாம கருதி செயல்படணும். பூமியோட 70% பரப்பு கடலால் சூழப்பட்டுள்ளது. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் பெரும் பகுதி கடல்ல உள்ள தாவரங்களால தான் உற்பத்தி செய்யப்படுது. எனவே கடலை பாதுகாக்கிறது நம் ஒவ்வொருத்தரோட கடமையா நம்ம நினைச்சு அதுல செயல்பட்டோம்னா இன்னும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம், கடலை பராமரிக்கலாம், கடல்வாழ் உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கலாம் சொல்லி இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லது. இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷில்பா ஷெட்டி குந்த்ரா இவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். பாலிவுட் திரையுலகத்துல முன்னணி நடிகையாகவும் மாடலாகவும் மற்றும் தொழில் முனைவோராகவும் விளங்கக்கூடிய ஒரு முக்கிய இந்திய திரைப்பட ஆளுமைதான் ஷில்பா ஷெட்டி.
1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி இன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1993ஆம் ஆண்டு வெளியான பாசிகர் திரைப்படத்தின் மூலமா ஷாருக்கானுக்கு ஜோடியா பாலிவுட்ல அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த படம் அவங்களுக்கு பிலிம்பேர் விருது பரிந்துரையை பெற்று தந்தது. மெயின் கிலாடி தூ அனாரி, தட்கன், ஜான்வார், தஸ் மற்றும் லைஃப் இன் ஏ மெட்ரோ ஆகிய படங்கள் இவங்களுக்கு பெரும் புகழ தேடி தந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல பிரபுதேவாவோட இணைந்து மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் நடிச்ச குஷி திரைப்படத்துல மக்காலாலா என்ற பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க ஷில்பா ஷெட்டி அவர்கள். 2007ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் புகழ்பெற்ற சர்வதேச ரியாலிட்டி நிகழ்ச்சியான செலிபிரிட்டி பிக் பிரதர் 5ல பங்கேற்று உலகளவுல கவனம் பெற்றதோடு அதோட வெற்றியாளராகவும் மகுடம் சூடியிருக்கிறாங்க ஷில்பா ஷெட்டி அவர்கள். இந்தியாவின் பிக் பாஸ் 2 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜலக் திக்லா ஜா, நாச் பாலியே மற்றும் சூப்பர் டான்சர் போன்ற நடன நிகழ்ச்சிகள்ல முதன்மை நடுவரா பணியாற்றியிருக்கிறாங்க. ஷில்பா ஷெட்டி இந்திய திரையுலகத்தோட யோகா மற்றும் ஆரோக்கிய வாழ்க்கை முறைக்கான முதன்மை வழிகாட்டியா கருதப்படுதாங்க. தன்னோட சொந்த யோகா டிவிடிஸ் மற்றும் ஃபிட்னஸ் ஆப்பை உருவாக்கி மக்களுக்கு உடற்பயிற்சி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க ஷில்பா ஷெட்டி அவர்கள். 2009ஆம் ஆண்டுல தொழிலதிபர் ராஜ் குந்த்ராவை மணந்துகிட்டாங்க. இவங்களுக்கு பியான் என்ற மகனும் சமிஷா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. IPL கிரிக்கெட் தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட பங்குகளை வச்சிருந்திருக்காங்க. இது தவிர ஸ்பா, உணவகங்கள் மற்றும் ஆடை வடிவமைப்பு தொழில்களிலும் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. நடிப்பு மட்டும் இல்லாம பல துறைகள்ல தன்னோட திறமையை காட்டிட்டு இருக்கக்கூடிய ஷில்பா ஷெட்டி குந்த்ரா அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம் அப்படின்னா டிம்பிள் கபாடியா அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். இந்திய திரைப்பட உலகின் குறிப்பாக இந்தி சினிமாவின் மிகவும் புகழ்பெற்ற மூத்த முன்னணி நடிகையான டிம்பிள் கபாடியா அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1957ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி மும்பையில பிறந்திருக்காங்க. 1973ஆம் ஆண்டு தன்னோட 14வது வயதுல புகழ்பெற்ற இயக்குனர் ராஜ் கபூரால கண்டறியப்பட்டு பாபி திரைப்படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமாயிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் நாடு முழுவதும் மாபெரும் வசூல் சாதனை படைச்சு அவங்க ஒரே நைட்ல நட்சத்திரமா மாறிட்டாங்க. டிம்பிள் கபாடியாவோட முதல் படம் வெளியான அதே ஆண்டுல புகழ்பெற்ற நடிகர் ராஜேஷ் கண்ணாவை திருமணம் செய்து கொண்டு திரையுலகை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா 1984ல மீண்டும் நடிக்க வந்து 1985ல வெளியான சாகர் படம் மூலம் தன்னோட திரைப்பயணத்தை வெற்றிகரமா தொடர்ந்தாங்க. தன்னோட சிறப்பான நடிப்பிற்காக பாபி, சாகர் மற்றும் கலைப்படமான ருடாலி ஆகிய படங்களுக்காக பிலிம்பேர் மற்றும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதுகளை வென்றிருக்கிறாங்க டிம்பிள் கபாடியா அவர்கள். புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய டெனட் திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு சர்வதேச அளவுல ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றிருக்கிறாங்க. அண்மை காலமாக பதான், பிரம்மாஸ்திரா மற்றும் தூ ஜூதி மை மக்கார் போன்ற பிரம்மாண்ட படங்கள்ல குணசித்திர வேடங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றிருக்கிறாங்க. அவங்களோட நடிப்புல வெளியான ஜப்குலி கிதாப் அப்படிங்கிற திரைப்படம் நிகழ்ச்சியான முதிர்ந்த காதல் கதையாக ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்திய திரைப்பட உலகத்தோட குறிப்பா ஹிந்தி சினிமாவோட மிகவும் புகழ்பெற்ற மூத்த முன்னணி நடிகையான டிம்பிள் கபாடியா அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு தடவை பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.